பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பாலகன் அபிமன்யுவை போரில் ஏன் காக்கவில்லை? 18 நாட்கள் குருசேத்திரத்தில் நடந்த யுத்தம்தான் நாம் இன்று வரை படிக்கும் மாபெரும் காவியமான மகாபாரதத்தின் முக்கியமான பகுதியாகும். துவாபர யுகத்தில் நடந்த இந்த நிகழ்வுகளில் மகாபாரத மாந்தர்கள் நிறைய பேரை இன்றளவும் நாம் போற்றுகிறோம், தூற்றுகிறோம், நினைவில் கொண்டிருக்கிறோம். இந்த மகாபாரத யுத்தத்தில் யாருமே அடைய முடியாத கீர்த்தியையும் பெருமையையும் இளம் வயதிலேயே தனதாக்கிக் கொண்ட அபிமன்யுவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அனைத்து உலகங்களையும் இரட்சித்து காக்கும் அநாத ரட்சகன் ஆபத் பாந்தவன் ஏன் அபிமன்யுவை காக்கவில்லை என்பது நம் மனதை குடையும் ஒரு கேள்வியாகும். மகாபாரத போரின் சூத்திரதாரியாக நின்று ஆக்கல், காத்தல், அழித்தல் என அத்தனையும் திறம்பட செய்த மாதவனால் ஒரு பாலகனை இரட்சிக்க முடியாதா? கையில் எந்த ஆயுதத்தையும் ஏந்தாமல் மகா பாவிகளையும் மாபாதகம் செய்தவர்களையும் வதைத்த வாசுதேவனால் தன் குல தோன்றலை காப்பாற்ற முடியாதா? அதுவும் அவன் எதிரியின் தரப்பில் கூட இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணரின் அருமை சகோதரி சுபத்திரையின் மணி வயிற்றில் உதித்த மாவீரன் அவன். அவனை அந்த போர்க்களத்தில் கடந்து போக, காற்றோடு கலந்து போக ஏன் அனுமதித்தான் அந்த கோவிந்தன்? காரணம் இன்றி காரியம் இல்லை. கண்ணனின் ஒவ்வொரு அசைவிற்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அபிமன்யு இந்த உலகை விட்டு மறைந்ததன் பின் உறைந்திருக்கும் காரணத்தை அறிவோம் வாருங்கள். துவாபுர யுகத்தின் தொடக்கத்தில் மேலோகத்தில் வாழும் தேவர்களும் பாதாள லோகத்தில் வாழும் அசுரர்களும் கிட்டத்தட்ட சமபலம் பெற்று விளங்கினர். அடிக்கடி அவர்களுக்குள் சண்டை நடந்து கொண்டே இருந்தது. இதில் தேவர்கள் தரப்பில் சில நேரங்களில் தேவர்களின் சேனாபதி முருகனும் அன்னை ஆதிபராசக்தியும் ஈடுபடவே அசுரர் குலம் ஒடுங்க ஆரம்பித்தது. இது நீடித்தால் அசுரர் குலம் அழிந்து போகும் என்ற நிலை ஏற்பட்டது. அதனால் மீதியிருந்த அசுரர்கள் அனைவரும் போர்க்களத்தில் இருந்து மாயமாய் மறைந்தனர். பாதாள லோகம் திரும்பிய அவர்கள் ஒன்று கூடி ஒரு திட்டம் தீட்டினர். அதாவது தேவர்களை தான் நம்மால் அடக்கி ஆள முடியவில்லை, ஆனால் தேவர்களின் படைப்பில் உருவான மனிதர்களை நாம் அடக்கி ஆள வேண்டும். முன்பொரு காலத்தில் நம் இனத்தைச் சேர்ந்த ராவணன் இலங்கையில் கோலோச்சி வந்தான். அதன்படி நாமும் பூலோகத்தில் மனித உருவில் பிறந்து அவர்களை ஆட்சி செய்வோம், அவர்களின் தர்ம சிந்தனைகளை ஒடுக்கி அதர்மத்தை வேரூன்ற செய்வோம் என்று முடிவு எடுத்தனர். இவர்களின் முடிவை கண்ட தேவர்கள் மிகவும் வருந்தினர். எங்கே தாம் படைத்த மனிதர்கள் இவர்களால் தர்ம வழி விடுத்து அதர்மத்தில் உழன்று துன்புறுவார்களோ என்று அஞ்சினர். பார்க்கடலில் பைய துயில் கொண்டிருந்த பரந்தாமனும் இதையெல்லாம் பார்த்து மெல்ல புன்னகைத்தார். சுவாமி, தங்கள் வதனத்தின் சிலிர்ப்புக்கும் முகத்தின் மகிழ்ச்சிக்கும் காரணம் என்ன என்று கேட்டார் லட்சுமி தேவி. சற்றே திரும்பிப்பார், உனக்கே தெரியும். மாதவன் கை காட்டிய திசையில் லட்சுமி தேவி பார்க்க அங்கே தேவர்கள் அனைவரும் திரண்டு வந்து கொண்டிருந்தனர். அடுத்தது எதையும் கேட்பதற்கு முன்பே அவர்கள் அனுப்பிய செய்தியுடன் அங்கு வந்து நின்றார் கருடன். அனுமதி பெற்று உள்ளே வந்த தேவர்கள் அனைவரும் பரந்தாமனிடம் அசுரர்களின் முடிவை தெரிவித்து மண் உலகை காக்கும்படி முறையிட்டனர். இராமனாக அவதரித்து ராவணனிடம் இருந்து காத்தருளினீர். நரசிம்மனாக உருவெடுத்து இரண்யகசிபுவை வதைத்தீர்கள். வாமனனாக சென்று மகாபலியை மறுபடியும் பாதாள லோகத்துக்கு அனுப்பினீர்கள். இப்போது வர இருக்கும் பிரச்சினைகளில் இருந்தும் தாங்கள்தான் நாம் படைத்த மனிதர்களையும் எம்மையும் காத்தருள வேண்டும் என வணங்கி நின்றனர். அனைவரும் கூடி ஆலோசிக்க தேவர்களின் ஒரு பெரும் குழு பூலோகத்தில் மானிடர்களாக அவதாரம் எடுத்து அசுரர்களை ஒடுக்குவது என்று முடிவெடுத்தனர். அதன்படி தேவர்களின் தலைவனான தேவேந்திரன் அர்ஜுனனாகவும், வாயு பகவான் ஈடு இணையற்ற பலசாலியான பீமனாகவும், யமதர்மன் யுதிஷ்டிரனாகவும், அவருடைய நெறி தவறா மந்திரியான சித்திரகுப்தன் விதுரராகவும், அக்னி பகவான் திருஷ்டத்யூமனனாகவும், இரட்டையர்களான அஸ்வினி குமாரர்கள் நகுலன் சகாதேவனாகவும் பிறப்பெடுக்க முடிவு செய்தனர். அஷ்டவசுக்களில் 8ஆம் வசுவான பிரபாசா தேவவிரதன் என்ற பீஷ்மராகவும், தேவ குரு பிரகஸ்பதி குரு துரோணராகவும், சிவனின் அம்சம் அஸ்வத்தாமனாகவும் அவதரிக்க முடிவு செய்யப்பட்டது. தேவலோகத்தில் அங்கம் வகித்து சாபம் பெற்றிருந்த மகாபிஷக்கும் கங்கா தேவியும் தங்கள் சாப விமோசனம் பெற இதன் தொடக்கமாக இருப்பது என்று முடிவு எடுத்தனர். ஸ்ரீமன் நாராயணன் வாசுதேவ கிருஷ்ணனாக அவதரித்து இதை வழிநடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. இப்போது லட்சுமி தேவியும் பூமாதேவியின் குறுக்கிட்டு நாங்கள் என்று கேட்க,
நீங்களும் என்னுடன் சத்யபாமா ருக்மணி என்று நாமத்துடன் இருப்பீர்கள் என்று அருள் புரிந்தார் மகாவிஷ்ணு. வைகுண்டத்தில் நடந்த கூட்டத்தைப் போலவே பாதாள லோகத்திலும் திட்டங்கள் வகுக்கப்பட்டன. அதில் இரணியகசிபு துரியோதனனாகவும் கலி புருஷன் சகுனியாகவும் முற்பிறப்பில் ராவணனாக இருந்தவன் சிசு பாலனாகவும் ஏனைய அசுரர்கள் துச்சாதனன் உள்ளிட்ட மற்ற கௌரவர்களாகவும் விபீஷணன் விகர்ணனாகவும் பிறப்பெடுக்க முடிவு செய்தனர். நெல்லுக்கும் புல்லுக்கும் ஒரே மாதிரியான கதிர்களை தரும் கதிரவன் தன் அம்சமாக கர்ணனை அனுப்ப முன் வந்தார். ஆனால் இதில் அமைதி காத்தது சந்திரதேவன்தான். தேவர்கள் சந்திரதேவனின் பங்களிப்பை வற்புறுத்த அவரும் நேராக நாராயணனிடம் வந்தார். போர் செய்யும் அளவுக்கு நான் பலசாலி இல்லை. மிகவும் மென்மையான என்னால் எதிர்வரும் போரில் எதுவும் செய்ய முடியாது. இந்நிலையில் எனது பங்களிப்பாக நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார் பார்க்கடல் வாசனிடம். சந்திரதேவரே, நீர் செய்ய வேண்டாம். ஆனால் உன் மகனான வர்ச்சாஸ் வீராதி வீரன் அல்லவா? உங்கள் சார்பாக அவனை பூமிக்கு அனுப்புங்கள் என்றார் மாதவன். சந்திரதேவனுக்கோ தர்ம சங்கடமாகி போனது. ஏனென்றால் மகன் வர்ச்சாஸ் மீது அளவு கடந்த பாசத்தை வைத்திருந்தார் சந்திரதேவர். அத்தனை முன்னணி தேவர்களும் இதில் பங்கெடுத்து இருக்க தான் மட்டும் ஒதுங்குவது சரியல்ல என்பதை உணர்ந்த சந்திரதேவன் ஸ்ரீமன் நாராயணனிடம் 3 வரங்களை கேட்கிறார். சந்திரதேவனின் வேண்டுதலுக்கு மனமிறங்கிய மாதவனும் அவருடைய 3 வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவதாக உறுதியளிக்கிறார். முதல் வரம், தன்னுடைய தவ புதல்வன் வர்ச்சாஸை விரைவில், அதாவது 16 வருடங்களில் சந்திரலோகத்துக்கு திரும்ப அனுப்பிவிட வேண்டும் என்பது. இரண்டாவது வரம், பூமியில் பிறப்பு எடுக்கும் போதும் தன் மகன் மிகச் சிறந்த வீரனாகவும் உலகம் உள்ளளவும் பாராட்டப்படக்கூடிய பேர் பெற்றவனாகவும் இருக்க வேண்டும் என்பது. மூன்றாவது வரம், இந்த பெரும் யுத்தத்தின் முடிவில் புது ஆட்சி ஏற்படும் போது அதில் தன்னுடைய மகனின் வாரிசுதான் அரசாள வேண்டும் என்பது. மற்ற 2 வரங்களையும் தயக்கம் இன்றி ஏற்றுக்கொண்டனர் தேவர்கள். ஆனால் 3வது வரம் நியதியை மீறியது என்றனர். ஏனெனில் அரச மரபுப்படி மூத்தவனின் பிள்ளையே அரசாள வேண்டும். அதன்படி தர்மரின் வாரிசுகளோ, அப்படி இல்லாத பட்சத்தில் பீமனின் வாரிசுகளோதான் அரசாள வேண்டும். இவை அனைத்தையும் விடுத்து 3வதான அர்ஜுனனின் மகனாக பிறக்கப் போகும் அபிமன்யுவின் பிள்ளை அரசாள்வது எப்படி நீதியாகும் என்று கேள்வி எழுப்பினர் தேவர்கள். முக்காலமும் உணர்ந்த மாதவன் வேறு எதுவும் கூறாமல் அப்படியே ஆகட்டும் என்று சந்திரதேவனுக்கு வரமளித்தார். இதன் அடிப்படையிலேயே மிக பெரும் வீரனான அர்ஜுனனுக்கு மகனாக அபிமன்யு என்ற பெயரில் வர்ச்சாஸ் இந்த பூமியில் பிறப்பெடுத்தான். இளம் வயதிலேயே அர்ஜுனனுக்கு இணையான வீரனாகவும் அதிரதர்களில் ஒருவனாகவும் திகழ்ந்தான். சில நாழிகைகளில் ஒரு முழு அக்ரோனி சேனையையும் அழிக்கும் ஆற்றல் பெற்றிருந்தான். யாராலும் உடைக்க முடியாத சக்கர வியூகத்தை உடைத்து துரோணர், கர்ணன், துரியோதனன், துச்சாதனன், சகுனி என அனைவரையும் அதிரவிட்டவன் அபிமன்யு. மகாபாரத போரின் 13ஆம் நாள் அபிமன்யுவின் 16ஆம் வயது நிறைவடையப் போவதை அறிந்த ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுடன் அந்த போர்க்களத்தை நீங்கி விராடம் நோக்கிச் சென்றார். சந்திரதேவனுக்கு அளித்த வாக்கால் கட்டுண்ட ஸ்ரீ கிருஷ்ணர் கண்ணீர் மல்க அபிமன்யுவின் பிரிவை அங்கீகரித்தார். 2வது வரத்தின்படி வேத வியாசரால் அபிமன்யுவின் வீரத்தையும் கீர்த்தியையும் பொன்னெழுத்துக்களில் பொறிக்க வைத்தார். சந்திரதேவனுக்கு கொடுத்த வரத்திற்காக அஸ்வதாமனால் ஏவப்பட்ட பிரம்மாஸ்திரம் உத்தரையின் கற்பத்திலிருந்த சிசுவை கரிக்கட்டையாக்கிய பின்பும் அதனை உயிர்ப்பித்தார் ஸ்ரீகிருஷ்ணர். அந்த 3வது வரத்தின்படி தர்மரின் ஆட்சிக்குப் பிறகு கிருஷ்ணரால் உயிர் கொடுக்கப்பட்ட அபிமன்யு உத்தரையின் மகன் பரீட்சித்து அகண்ட பாரதத்தின் அரசனாக அரியணை ஏறினான். இதனால்தான் தன் மருமகனாக இருந்தும், தன் தங்கையின் மகனாக இருந்தும், தன் அன்பு நண்பன் அர்ஜுனனின் மகனாக இருந்தும் அபிமன்யுவை காக்க ஸ்ரீ கிருஷ்ணர் எந்த முயற்சியையும் செய்யவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.